அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரோடு இன்ஜினியரிங் 2 ஸோ 11வது டெஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. போன டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துட்டு எடுத்தாச்சு, பட் அதில் வாய்ஸும் வீடியோவும் மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ அதை அப்லோட் பண்ணிவிட்டு திருப்பி டெலீட் பண்ணியாச்சு. திருப்பி அதை எடுத்து தான் அனுப்பணும். ஸோ இதை நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் இது இன்றைக்கி நைட்டுக்குள்ளார அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, திருப்பி எடுத்து. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வர போகலாம். ஃபஸ்ட்டு, ஃபார் அடிஷ்னல் சைக்கிள் ட்ராக் த விட்த் மே பி இன்க்ரீஸ்டு ஃபார் ஈச் ட்ராக் பை, ஸோ ஆப்ஷன் ஏ 1 மீட்டர். ஸோ சைக்கிள் ட்ராக்கோட ஜென்ரல் விட்த் வந்துட்டு 2 மீட்டராக இருக்கும். சரிங்களா? அடிஷ்னல் ட்ராக் போடுறோம் அப்படின்னா வந்துட்டு 1 மீட்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது கொஷின், ஃபுட்பாத் சைஸ் கேன் பி இன்க்ரீஸ் டிபெண்டிங் ஆன் த, ஸோ ஃபுட்பாத் வந்துட்டு ரோடுக்கு பக்கத்தில் ஸோ நடக்கிறவங்க பாதசாரிகள் அவங்க நடக்கிறதுக்காக வச்சுருக்கிறது தான் வந்துட்டு ஃபுட்பாத். ஸோ அதை எதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெஹிக்கிள் டிராஃபிக்காக கிடையாது, வால்யூம் ஆஃப் பெடஸ்ட்ரைன். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு இதில் நடக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி. டிசைன் ஆஃப் சைட் ஸ்லோப் இஸ் அஃபெக்டட் பை, ஸோ சைட் ஸ்லோப் வந்துட்டு, அதாவது சைட் ஸ்லோப்னால் வந்துட்டு எம்பேங்க்மெண்ட் தான். ஸோ எம்பேங்க்மெண்ட் வந்துட்டு எந்தெந்த ரீசன்ஸ்னால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சர் ஆஃப் சாயில் எஸ், கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எஸ், மெத்தட் ஆஃப் ட்ரைனேஜ் இது மூணுமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா இப்போ சைட் ஸ்லோப் மெயினாக கொடுக்குறதே வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு ஆர்கிடெக்சரல் அந்த வியூக்காக கொடுக்குறாங்க, ஆர்டிஸ்டிக் வியூக்காக. சில இடத்துல வந்துட்டு ட்ரைனேஜ் வந்துட்டு கரெக்டாக போகணும். ஓகே, கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ சாயில், ஸோ லூஸ் சாயிலில் வந்துட்டு நம்ம ஸ்லோப்பு, இந்த ஸ்லோப்பு ஒரு ரொம்ப ஸ்டீப்பான ஸ்லோப் கொடுத்தோம்னா அது நிற்காது. ஸோ எல்லாத்தையுமே தான் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி. ஃப்ரண்டேஜ் ரோட்ஸ் ரன் parallel to highway at selected points preferably with grade separators. ட்ரூ. சரிங்களா? ஸோ ஃப்ரண்டேஜ் ரோட்ஸ் வந்துட்டு எங்கே அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ஒரு ஆக்சஸ் கொடுக்குறது ஹைவேல இருந்துட்டு. ஸோ நம்ம இதில் வந்துட்டு ட்ரைவ் வே அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ ஃப்ரண்டேஜ் வேனாலும் வந்துட்டு அதே தான், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ஆக்சஸ் கொடுக்கறது. எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு நெசசரியாக தான் இருக்கும் அந்த இதுக்கு கொடுக்கறது. சரிங்களா? ஸோ இந்த ரோடு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஹைவேஸ்க்கு பேரலாகவே ரன் ஆகும். ஸோ செலக்டட் பாயிண்டில் வந்துட்டு மெர்ஜ் ஆகும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கிரேட் செப்பரேட்டர்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ட்ரூ. பார்க்கிங் லேன் இன்க்ளைன் டு ரோடு இஸ் ப்ரிஃபர்ட் தென் பார்க்கிங் லேன் பேரலல் டு ரோட். ஸோ தப்பு. பார்க்கிங் லேன் பேரலல் டு ரோட் தான் வந்துட்டு நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் இஸ் ஃபால்ஸ். ஷோல்டர் சர்வஸ், ஸோ ஷோல்டர் சர்வஸ் வந்துட்டு எமர்ஜென்சி லேன் கரெக்டு, சர்வீஸ் லேன். ஆமாம், ஒரு வண்டி ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு லெஃப்ட் சைடு ஓரங்கட்டி நிறுத்துறதுக்காக சர்வீஸ் லேன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எமர்ஜென்சி லேன்னு சொல்லலாம், இல்லை சர்வீஸ் லேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷோல்டர்ஸ் ஐஆர்சி ரெக்கமெண்டட் வந்துட்டு 2.5 மீட்டர், பட் டிசைரபிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4.6 மீட்டர் வந்துட்டு இருக்கும். ஓகே, எக்ஸசிவ் கேம்பர் ரிசல்ட்ஸ் இன், ஸோ எக்ஸசிவ் கேம்பர் என்ன, அதாவது கேம்பர் வந்துட்டு எக்ஸீட் ஆச்சுன்னா என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு ரட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ரட்ஸ்னால் வந்துட்டு ரோட்டில் இந்த மாதிரி விரிசல்கள் வந்துட்டு ஃபார்ம் ஆகும், ரட்ஸ். ஓகே, ஃபாஸ்ட் வியர் ஆஃப் ரோட் சர்ஃபேஸ், அதாவது ரோடோட டாப் சர்ஃபேஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சீக்கிரம் இதாகிடும். வியர்னால் வந்துட்டு சீக்கிரம் உதிர்ந்து போயிடும். வெஹிக்கிள் ட்ராவல் இன் சென்டர், ஸோ கேம்பர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால வெஹிக்கிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் இந்த பேரபோலிக் இதிலேயே தான் ட்ராவல் ஆகும். ஏன்னா இங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்க்ளைண்டாக இருக்கும். ஓகே, அதனால் வந்துட்டு சென்டர் லைனில் மட்டும் தான் ட்ராவல் ஆகும். ஸோ 1, 2, 3 மூணுமே கரெக்டு. விச் கர்வ் இஸ் ரெக்கமெண்டட் பை ஐஆர்சி ஃபார் ஹைவே அலைன்மெண்ட்? ஸோ எந்த கர்வ் அப்படின்னா வந்துட்டு ஸ்பைரல் கர்வ். சரிங்களா? ஸ்பைரல் கர்வ் இஸ் ரெக்கமெண்டட் பை ஐஆர்சி. ஓகே, சாக் கர்வ்ஸ் ஹேவ் தர் கான்வெக்சிட்டி. ஸோ சாக் கர்வ்ஸ்னால் வந்துட்டு ஒன்றும் இல்லை, வேலி கர்வ்ஸ் தான் வந்துட்டு சாக் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்துட்டு டவுன்வர்ட்ஸ் இருக்கும். வேலி கர்வ்ஸ் வந்துட்டு அதோட கான்வெக்சிட்டி டவுன்வர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இன் வேலி கர்வ்ஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வேலி கர்வில் வந்துட்டு சாக் கர்வ்ஸ் வேலி கர்வ்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஸோ கான்வெக்சிட்டி டவுன்வர்ட்ஸில் தான் இருக்கும். அப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் அல்டிமேட்லி வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, at the time of designing the length of summit curve which is considered. ஸோ summit curve வந்துட்டு டிசைன் பண்ணுறப்போ வந்துட்டு ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ், ஓவர்டேக்கிங் சைட் டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. டு ஸ்மூத்தன் த வெர்டிக்கல் ப்ரொஃபைல் விச் கர்வ் இஸ் யூஸ்ட். ஸோ வேலி கர்வ்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு வெர்டிக்கல் கர்வ்ஸ். சரிங்களா? வெர்டிக்கல் கர்வ்ஸ். ஸோ ஆப்ஷனில் இங்கே வெர்டிக்கல் கர்வ்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? வெர்டிக்கல் கர்வ்ஸில் வந்துட்டு 2 டைப், ஒன்று சம்மிட் கர்வ்ஸ், இன்னொன்று வேலி கர்வ்ஸ். ஓகே, ஸோ சம்மிட் இதுவும் கொடுக்கல. ஸோ வேலி கர்வ்ஸ் வந்துட்டு ஆன்சர். ஓகே, வெர்டிக்கல் ப்ரொஃபைல் வந்துட்டு எதுக்கு, அதாவது வெர்டிக்கல் ப்ரொஃபைலாக இருக்க ரோடில் வந்துட்டு கர்வ் கொடுக்கணும்னா வந்துட்டு அவங்க கொடுக்குற கர்வுக்கு பேர் வெர்டிக்கல் கர்வ்ஸ். ஓகேங்களா? வெர்டிக்கல் கர்வ்ஸ். ஸோ வெர்டிக்கல் கர்வோட ஒரு டைப் தான் வந்துட்டு வேலி கர்வ்ஸ். அதனால் வந்துட்டு அதை செலக்ட் பண்ணுறோம்.
மினிமம் டிசைரபிள் ஷோல்டர் வித் திஸ். ஸோ மினிமம் டிசைரபிள் வந்துட்டு 4.6 மீட்டர் முன்னாடி சொன்னேன். பட் ஐஆர்சி ரெக்கமெண்டட் வந்துட்டு 2.5 மீட்டர். எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸ்லோப் ஆஃப் கேம்பர் இன் தின் பிட்டுமினஸ் சர்ஃபேசஸ். ஸோ சி 1:40 சரிங்களா. சி 1:40. ஸோ ரெண்டு இருக்குது. ஒன்று வந்துட்டு தின் பிட்டுமினஸ் சர்ஃபேஸ்னு இருக்குது, இன்னொன்று வந்துட்டு ஹை டைப் பிட்டுமினஸ் சர்ஃபேஸ்னு ரெண்டு இருக்குது. ஓகே, ஹை டைப்பில் வந்துட்டு சிமெண்ட் கான்க்ரீட் அண்ட் ஹை டைப் பிட்டுமினஸ் சர்ஃபேஸில் வந்துட்டு 1:50 சரிங்களா. கேம்பர் வந்துட்டு 1:50 வந்துட்டு வரும். ஓகே, which type of camber is best suited for cement concrete pavement? ஸோ சிமெண்ட் கான்க்ரீட் பேமெண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருந்தாலே வந்துட்டு பிரச்சனை இல்லை சரிங்களா. ஏன்னா வந்துட்டு தண்ணி அந்தளவுக்கு வந்துட்டு அங்கே நிற்கிறதுக்கு இதால் ட்ரைனேஜ் இதுவும் வந்துட்டு சிமெண்ட் கான்க்ரீட்டில் தேவையில்லை. ஓகே, ஸோ இது 1:50னா வெறும் 1:50 to 1:60 சரிங்களா. இது ரெண்டுக்குள்ளார தான் வந்துட்டு இந்த சிமெண்ட் கான்க்ரீட் அண்ட் ஹை டைப் பிட்டுமினஸ் சர்ஃபேஸுக்கு வந்துட்டு கேம்பர் கொடுத்துருப்பாங்க. தின் பிட்டுமினஸ் சர்ஃபேஸ்னால் வந்துட்டு ஸோ இதில் ரெண்டு நம்ம போடலாம். 1:40 1:50 ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான் மோர் ஆர் லெஸ் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி அண்ட் டி. ஏன்னா வந்துட்டு 1:40 ஸோ 1 to 1:50 தான் வந்துட்டு கேம்பர் இது கொடுக்கலாம் சரிங்களா. ஸோ மினிமம் மேக்ஸிமம் வந்துட்டு இருக்குது. ஸோ ரெண்டு போட்டிருந்தாலும் இல்லை, ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு தான். ஸோ 17வது கொஷின், வேல்யூ ஆஃப் ரூலிங் கிரேடியன்ட் இன் பிளைன்ஸ் ஆஸ் பர் ஐஆர்சி. ஸோ இது வந்துட்டு சி 1:30 சரிங்களா. வேல்யூ ஆஃப் ரூலிங் கிரேடியன்ட் வந்துட்டு பிளைன்ஸில் வந்துட்டு 1:30. கேம்பர்ஸ் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் ஸ்லோப் ப்ரொவைடட் டு த ரோட் சர்ஃபேஸ். எஸ், கரெக்டு தான். கேம்பர் வந்துட்டு இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் ஸ்லோப் தான், ரோட் சர்ஃபேஸில் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகே, மினிமம் கேம்பர் ரிக்வயர்டு இன் அ ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா ஃபார் பிட்டுமினஸ் ரோட்ஸ் ஆஸ் பர் ஐஆர்சி. ஸோ மினிமம் கேம்பர்னால் வந்துட்டு 2.5 தான் சரிங்களா. 2.5% மினிமம் கேம்பர் ரிக்வயர்டு ஃபார் ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா வந்துட்டு 2.5%. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், பேரபோலிக் கேம்பர் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஃபார் ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ். ஸோ பேரபோலிக் கேம்பர் வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ்க்கு தான் வந்துட்டு ரொம்ப ப்ரிஃபரபிள். ஓகே, SSD does not depend on. ஸோ SSD ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்காதுன்னா ஸ்பீடு, ஸ்லோப் ஆஃப் ரோட் சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ லென்த் ஆஃப் த வெஹிக்கிள்க்கும் இதில் வந்துட்டு ஒன்றும் இது இல்லை. ஏன்னா டிரைவர் முன்னாடி தான் இருப்பாங்க. ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ்னால் முன்னாடி நம்ம பார்க்குறது தான். ஸோ லென்த்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் ஆன் மைனர் ரோட்ஸு ஸோ 15 மீட்டர் சரிங்களா. மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் மைனர் ரோட்ஸில் 15 மீட்டர். என்ன டிசைன் ஸ்பீடாக இருந்தாலும் இதே மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 15 மீட்டர் தான். ஓகே, the reaction time considered in stopping side distance வந்துட்டு 2.5 seconds சரிங்களா. இதே OSD overtaking side distanceனா reaction time 2 செகண்ட் தான். OSD is sometimes referred as passing side distance. எஸ், OSD ஓட இன்னொரு பேர் வந்துட்டு passing side distance தான். அதாவது பாசிங்னா வந்துட்டு ஒரு வண்டி இருக்குது, அதை பாஸ் பண்ணி போகிறப்ப பார்க்குற சைட் டிஸ்டன்ஸை தான். the reaction time of driver assume in OSD is ஸோ 2 seconds. இப்போ தான் சொன்னேன். ஸோ 2 செகண்ட்ஸ் தான். ஓகே, 2 செகண்ட். distance traveled by a moving vehicle during perception time and brake time. ஸோ perception time and brake time நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு lag distance சரிங்களா. lag distance அவர் யோசிச்சு அந்த பிரேக் போடுறதுக்கு அந்த டைமில் இருக்கிறது lag distance. கேம்பர் ப்ரொவைடட் இன் எர்த் ரோட்ஸ். ஸோ எர்த் ரோட்ஸில் வந்துட்டு என்ன கேம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா 1:25 to 1:23 சரிங்களா. 1:25 to 1:33 சரிங்களா. 25லேருந்து 33 வரைக்கும் இருக்கும் கேம்பர். Super elevation is a inward transverse slope. Okay, yes, super elevation is a inward transverse slope. At equilibrium condition, the lateral friction in super elevation is 0.15. So the lateral friction in super elevation is 0.15. இல்லை, தப்பு. ஏன்னா வந்துட்டு சூப்பர் எலிவேஷன் அதாவது சூப்பர் எலிவேஷனில் யூக்லிபிரியம் கண்டிஷனில் வந்துட்டு F is equal to 0. லேட்ரல் ஃப்ரிக்ஷன் வந்துட்டு 0வாக இருக்கும் யூக்லிபிரியம் கண்டிஷனில். ஓகே, ஃபார் ரூலிங் கிரேடியன்ட் less than dash grade compensation is not required. ஸோ 4%க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த கிரேட் காம்பன்சேஷன் வந்துட்டு தேவையில்லை. ஓகே, கிரேட் காம்பன்சேஷனுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா நம்ம இது பண்ணியிருப்போம் 75/r² அப்படின்னு நினைக்கிறேன். R² D² ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ அதை பார்த்துங்க, அதில் கொடுத்துருப்போம் மினிமம் ரூலிங் கிரேடியன்ட் வந்துட்டு எவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. Exceptional gradient in steep terrain up to 300 meter height above mean sea level. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு 8% வந்துட்டு இருக்கணும். எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் வந்துட்டு 8% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. 8% அப்படின்னா வந்துட்டு 1 in 12.5. ஓகே, 8%னா வந்துட்டு 1 in
1 in 12.5. Okay, 1 in 12.5. ஸோ எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் வந்துட்டு எல்லா இதுக்கும் வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் தான், 100 மீட்டர் தான் அதோட லென்த், அதுக்கு மேலே வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. The value of ruling gradient depends on, so value of ruling gradient depends on type of the vehicle, traffic, nature of ground, presence of horizontal ground. ஏன்னா மேக்ஸிமம் இருக்கிற இடத்துல கொடுக்கக்கூடிய, மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடிய கிரேடியன்ட் வந்து ரூலிங் கிரேடியன்ட் தான். ஸோ இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ ஆல் ஆஃப் தெம். which gradient is also referred as momentum gradient. ஸோ லிமிட்டிங் கிரேடியன்ட்டோட இன்னொரு பேர் தான் வந்துட்டு மொமெண்டம் கிரேடியன்ட். லிமிட்டிங் கிரேடியன்ட்னா வந்துட்டு எந்த இடத்துலலாம் வந்துட்டு இது வந்துட்டு கொடுக்க முடியாதோ, ரூலிங் கிரேடியன்ட் கொடுக்க முடியாதோ அந்த இடத்துல லிமிட்டிங் கிரேடியன்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. which gradient has a combination of rise and fall along the road. ஸோ ஃப்ளோட்டிங் கிரேடியண்ட்டில் வந்துட்டு ரைஸ் அண்ட் ஃபால் அலாங் த ரோட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்பீடை வந்துட்டு தெளிவாக ஸ்பீடு வந்துட்டு பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கிரேடியன்ட், ஏன்னா அப் அண்ட் டவுனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு அந்த கிரேடியன்ட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பீடை பற்றி பிரச்சனை இருக்காது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் மினிமம் கிரேடியன்ட் யூஸ்வலி ஃபிக்ஸ்டு. ஸோ மினிமம் கிரேடியன்ட் வந்துட்டு ஸோ 0.5% வந்துட்டு மினிமம் கிரேடியன்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, which gradient is steeper than ruling gradient. ஸோ ரூலிங் கிரேடியண்ட்டை விட ஸ்டீப்பர் அப்படின்னா வந்துட்டு லிமிட்டிங் கிரேடியன்ட் தான். ஸோ சொன்னேன்ல, ரூலிங் கிரேடியன்ட் வந்துட்டு லிமிட்டிங் கிரேடியன்ட் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ரூலிங் கிரேடியன்ட் கொடுக்க முடியாதோ அந்த இடத்துல வந்துட்டு லிமிட்டிங் கிரேடியன்ட் கொடுப்பாங்க. அது ரூலிங் கிரேடியண்ட்டோட ஸ்டீப்பராக இருக்கும். ஓகே, எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் may not be longer than ஸோ 100 மீட்டர் இப்போ தான் சொன்னேன். அதுக்கு மேலே எக்ஸப்ஷனல் கிரேடியன்ட் கொடுக்க மாட்டாங்க. சைட் டிஸ்டன்ஸ் அவைலபிள் டு என்டர் இன்டர்செக்ஷன் இஸ், ஸோ ஒரு இன்டர்செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சைட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு தேவைன்னா சேஃப் சைட் டிஸ்டன்ஸ். சரிங்களா, சேஃப் சைட் டிஸ்டன்ஸ். ஓகே, minimum design speed of various types of highways in plain terrain is same as the ruling design speed of, ஸோ plain terrain rolling terrainல வந்துட்டு ஒரே டிசைன் ஸ்பீட் தான் இருக்கும். சரிங்களா, மினிமம் டிசைன் ஸ்பீட் ஒரே இதுதான் இருக்கும். if no super elevation is provided on a road along course, potholes may develop. But ஸோ பாட் ஹோல்ஸ் வந்துட்டு, அதாவது சூப்பர் எலிவேஷன் கொடுக்கலன்னா வந்துட்டு அவுட்டர் எட்ஜில் வந்துட்டு பாட் ஹோல்ஸ் வந்துட்டு வந்துடும். சரிங்களா, கொடுக்கலன்னா அவுட்டர் எட்ஜில், ஏன்னா ஸ்பீடு வண்டி போயிட்டு இப்படி திரும்புகிறப்ப அவுட்டர் எட்ஜில் தான் உங்களுக்கு இதாகும். ஓகே, in scanty rainfall regions camber provided will be, ஸோ ஃப்ளாட் கேம்பர் தான் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸ்கேண்டினா வந்துட்டு ரொம்ப கம்மியான ரெயின்ஃபால் உள்ள ஏரியாஸ், அங்கே வந்துட்டு ஃப்ளாட் கேம்பர். The convexity provided to a carriageway between crown and edge of the pavement is, so camber. Okay, so convexity provided to carriageway between crown and the edge of the pavement. So crown na வந்துட்டு center part, edge of the pavement. சரிங்களா, இதுக்கு நடுவில் இருக்க அந்த convexity, ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னது, camber. ஸோ ஆப்ஷன் பி. excessive camber on pavements may cause erosion. ட்ரூ, கேம்பர் வந்துட்டு ஸோ டிசைரபிள் கேம்பர் தான் வந்துட்டு நம்ம கொடுக்கணும் என்ன அந்த ரோடுக்கும். சரிங்களா, நிறைய கொடுத்தோம்னா வந்துட்டு எரோட் ஆகும். கேம்பர் ப்ரொவைடட் ஃபார் WBM ரோட்ஸஸ். ஸோ கேம்பர் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 1 in 33. ஓகே, WBM ரோட்ஸுக்கு வந்துட்டு 1 in 33. ஓகே, ஸோ 1 in 33னா 1 in 33 to 1 in 40. Side distance recommended by IRC for 100 km/h is, so 220 meter side distance. சரிங்களா, 220 meters. மினிமம் சைட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏற்கனவே பார்த்தோம் மைனர் ரோட்ஸில். இது வந்துட்டு மேஜர் ரோட்ஸில், மைனர் ரோட்ஸில் வந்துட்டு 15 மீட்டர். மோஸ்ட் raised portion of the pavement is, so crown. மோஸ்ட் raised portion வந்துட்டு crown. SST for a design speed of 80 km/h is, so C 120. சரிங்களா, SST stopping side distance for a design speed 80 km வந்துட்டு 120. minimum super elevation should not be less than camber. True. ஸோ சூப்பர் எலிவேஷன் வந்து கேம்பரோட கம்மியாக வந்துட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு கம்மியாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கேம்பரே வந்துட்டு கொடுத்துடணும். சென்ட்ரிஃபியூகல் ரேஷியோ ஆஃப் ரோடு இஸ் 0.25. சரிங்களா, 0.25. 1.25 வந்துட்டு சென்ட்ரிஃபியூகல் ரேஷியோ ஆஃப் ரயில். IRC code specification for adoption of camber is, so SP 2052 2001 வரும். சரிங்களா, SP 52 2001 அதான் வந்துட்டு கோட். IRC கேம்பருக்கான கோட் வந்துட்டு அதான். ஓகே, ஸோ தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கு கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க, எனக்கு அது நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகே, தேங்க்யூ.